இன்றைக்கி பயணம் சூரியமலை காட்டில் இருக்கிற உம்மாதி பெருமாள் கோயிலுக்கு. முன்னாடி கனகராஜ் செல்வராஜனை போயிட்டுருக்காரு. நான் என்னோடய எம்ஐடியில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணீர் காட்டு பெருமாள் போகிற வழியில் உள்ளே போகிறோம். முன்னாடி கனகராஜ் செல்வராஜனும் போயிட்டுருக்காங்க. அங்கே ஆப்போசிட்டில் தெரியாத தண்ணீர் காட்டு பெருமாள் கோயில். இந்த வழியாக தான் அந்த உம்மாதி பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோம். சூரியமலை காடு உள்ளார இருக்குது. உள்ள வழியாக தான் சூரியமலை காடு, அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். சூரியமலை காடுங்கிறது சங்ககிரியிலேருந்து எடப்பாடி வரைக்கும் இடையில இருக்கிற ஒரு காடு. ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் அது. அங்கங்கே சின்ன சின்ன கிராமங்கள் ஊரில் இருக்குது. அதனால் அந்த ஊர் கிராமத்துலேயே தான் போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகல. சேலம் 42 கிலோமீட்டர். நல்லா தார் ரோடு போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. மலையடி வாரம். ஏற ஆரம்பிச்சிட்டோம் உம்மாதி பெருமாள் கோயிலுக்கு. நல்லா பனம் நல்லா பழுத்து விழுந்துருக்கு. நல்லா பனம் மரம் அருமையாக இருக்கு. கோயிலுக்கு வழி கேட்டுட்டு இருக்காரு. மலை தான் இந்த பக்கம் போனீங்கன்னா மலை தான். நேராக அப்படி போனீங்கன்னா அது ஒரு பாறை கோட்டை இருக்கும். அது செக்கு கோட்டை அடிச்சிருப்பாங்க பாருங்க. செக்கு ஆட்டுற செக்கு இருக்கு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செக்கு நேரம் இப்படியே பாருங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இச்சி மரம் பெரிய மரம் இருக்கும். சின்னதாக ஒரு இது மாதிரி கட்டி விட்டுருவாங்க. அதான் உம்மாதி கோயில். ஒன்னும் கூகுளில் பார்த்தோம், ஃபோனில் பார்த்தோம். சரி, இந்த பக்கம் இந்த மலையை பூரா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறோம். இங்கே எல்லா கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு இடமா குமாரபாளையம் இந்த மாதிரி பழமையான கோயிலெலாம் இருந்தோம்னா தொலை பிடிச்சி பார்ப்போம். என்ன போட்டோலாம் எடுக்கிறாரு? ஆமாம், நாங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணுவோம். இந்த மலையில் சூரியன் அந்த மங்களமலை பெருமாள் கோயில், கொங்கண சித்தர் கோவில், அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்து நாங்கள் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால டிவியில் போடுறோம். சரிங்கதா. நேராக இந்த கல்விட்டு போனீங்கன்னா இப்படி ஏறிக்கலாம். தடம் வந்து சைடில் பைப் லைன் போட்டுருக்காங்க. தடம் அதுக்கு தான் லைன் போட்டுருக்காங்களா? நான் சரி ரோடு போட தான் பைப் லைன். கோயிலுக்கு தான் பைப் லைன். பைப் லைன் இந்த ஆத்து தண்ணி வருது. அந்த பைப் அங்கே வருதுங்க. 3 பைப் அடியில் வருது. அதனால போட்டுக்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். இதில் பார்த்துறேன். நேராக அந்த குண்டு கல்விட்டு போங்க. நான் அண்டாண்டு தான் இருப்பேன். சரி, அப்படி ஒரு சத்தம் போடுங்க. சரி உடனுங்க. ஓகே ஓகே. அப்படியே நேரம் அந்த நீங்கள் பாறைட்டு போய் பார்த்தீங்கன்னா செக்கு கூட ஒன்று இருக்கும். சரி, ஆட்டுற செக்கு அடிச்சு விட்டுருப்பாங்க. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் அடி தூரம் தான் இருக்கும். ஓகே, நன்றி. சரி, வரேங்க. ஓகே ஓகே, மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். உம்மாதி பெருமாள் அருமையாக இருக்குது. சூரியமலை காடு ஆமாம், வழி தெரியாமல் வந்தால் சிரமந்தான். செல்வராஜன் இருக்காருன்னு ஒரு தைரியத்தில் வந்துட்டோம் நாங்கள். அண்ணன் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இந்த இடத்த பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் வரதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு முடிவாக வரும்னு வந்துட்டோம். ஏற்கனவே ஒருத்தர் செருப்பு நல்லா போடுங்க, அதெல்லாம் போடுங்கண்ணா. அவனுக்கு ரிப்ளை பண்ணுறதே இல்லை. என்கிட்ட என்ன இருக்கா தான் போட்டுட்டு இருப்பேன். நீ முதல் வேகமாக நட. அவர் எங்கே போயிருக்காரு, நீ எங்கே போகிற? ஏன் ஸ்லோவாக தான் நடப்பேன். அந்த மாதிரிலாம் ஸ்பீடெல்லாம் நடக்க முடியாது. மலையில் இப்படி நடந்தீங்கன்னா பெப்பர் பண்ண எங்கே போக வேண்டியதான். மலை ஏற ஆரம்பிக்கிறோம். ஆமாம், ஒரு மலையேற. இந்த இடத்துல வசந்தத்தை மிஸ் பண்ணுறோம். ஆமாம், வசந்த் ஜாகுலாக மிஸ் பண்ணுறோம். நான் வந்துக்குவேன், நீ கரெக்டா போ. அப்பயே லாமண்ணன் சொன்னார் போய் அப்படி திரும்பி வரும்னு. இதுக்குள்ளதான் போகணும். ஆனா எப்படி போகணும்னு தெரியல. கல்லியா இருக்கு.
ப்ராப்பரான வழித்தடமே இல்லை. ஆமாம், தடி ஓகே, எங்கே போகணும், இன்னும் நீளமான தடி இருந்த இடத்துக்கு. காலப்பா போதுமா, அவையார் மணி கூட்டிகிட்டு போகிறோம். ட்ரக்கிங் வர்றதுக்கு அருமையாக இருந்தா. கடத்தக்கணும் அறிகுறி தெரியுதா? சார் நம்மளே தான் பிடிச்சி போகணும் சார். ஒரு டைம் போயிட்டு அதுக்கப்புறம் தெரியும். கொஞ்சம் வேகமாக சார். ஹார்ட் பீட்டில் பயங்கரம் அடிக்குது. ப்ராப்பராக தடமே இல்லை. ஆனால் ஊர் மக்கள் சொன்னதை வச்சு கரெக்டாக வந்துட்டான். இந்த வழியாக தான் பாபு வருவான். வந்துடுவானா என்னன்னு தெரியல. நான் கரடி மாதிரியே தான்டா வரேன். என்ன பண்ணுறது, வா வா வா. மேலே ஏறாது, சைடில் மேலே வந்துருங்க. சைடில் தான் வரணும். சைடில் மேலே வாங்க. முள்ளு இருக்குது. அது உடையும், அது உடையும். அந்த காஞ்சி போன குச்சி பிடிக்காத. எத்தனை பேர் திட்ட போகிறாங்களான்னு, எதுக்கு இந்த இடத்துக்குலாம் போகிறீங்கன்னு. சூப்பர் நிறைய சங்கரி சிவன் பேட்டரி, சங்கரி மலை, திருச்செங்கோடு மலை. தம்பி பாரு, மழை தூடுது. ஓகே, ஒடே 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 மாட்டில் இறங்க. ஐயா வழிகாட்டி நான் சொல்லுங்கண்ணா. அங்கே தெரியிற ஆடு விட்டுட்டு சங்கீரிக்கு இங்கே வந்திருக்காரு. ஒன்றுமே தெரியாத ஒரு மலைக்கு வந்திருக்கிறோம். அது ஒரு அப்புறம் கீழே ஆடு பேசிட்டு இருந்தாரு ஒரு பெரிய கண்டிப்பா நான் ஏறதெல்லாம் பார்த்தேன், திட்டதான் செய்வாங்க. மழை வேற தோறுது. கொடை கொண்டு வந்திருக்கேன். வந்தாச்சு உமாதி பெருமாள். இந்த மலை பேர் மங்கமலையா. பரவாயில்ல, கீழே ஒரு பெரியவர்கிட்ட வழி கேட்டோம். நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் ஆடை பார்த்துட்டு வரேன்னாரு. சொன்ன மாதிரியே வந்துட்டாரு. சூரியமலை ஃபாரஸ்ட் அதுக்குள்ளே இருக்கு இந்த பழமையான உமாதி பெருமாள் கோயில். அவங்க கோயிலுக்கே போயிட்டாங்க. ஏன்னா பாறைவே ஏறாமல் இருக்கு. பாருங்க, இந்த ஓரத்தில் தான் போய் ஆகணும். கேர்ஃபுல்லாக போகணும். கனவு போயிட்டா. இதில் இறங்குடா. இங்கே காலை வச்சு இப்படி இறங்க மாட்டேன். செம பெருசாக இருக்குடா.
வந்து அந்த பாலி வந்து பாலி பெருமாள் கோயில். அங்கே ஒரு மலை இருக்கு. இந்த மலை வந்து தண்ணீர் காட்டு பெருமாள் கோயில். எவ்வளோ சூப்பராக இருக்கு. தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்கு தெரியுமா? ஓகேங்க, நன்றிங்க. நான் வர சரிங்க சரி. உங்க பேர் என்ன? திருப்பதிங்க. திருப்பதிங்களா? ஓகே, திருப்பதி பெருமாளை வழி காமிச்சிட்டாரு. உம்மாதி பெருமாள் கோயிலுக்கு அவ்வளோதாங்க. வழி வழி ஆமாண்ணா, கிடைக்குமா? அந்த பெரியவர் பேர் கேட்டேன். அவர் பேர் திருப்பதியா? பெருமாளை வழி காமிச்சிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதான் சொன்னேன், உம்மாதி பெருமாள் கோயிலுக்கு வரது என்ன சேர சகதியமா இருக்கு. மேலே ஒரு 150 மாடுக்கு மேலே உம்மாதி பெருமாள் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்காரு. இந்த பெருமாள் கோயில் இருக்கு. இந்த பெரியவர் தான் வழி காமிச்சாரு. அவர் பேர் திருப்பதியா? இந்த பக்கம் வந்து ஒரு 300 வீடு இருக்கு. அவங்க எல்லாமே வந்து கீழே இருந்து மங்காமலைக்கு போறது வந்து மங்காமலை அங்க இருக்கு. இந்த வழியை ஏறி இப்படி போனாலும் அப்படி மேலே போயிடலாம். இந்த உமாதி பெருமாள் கோயிலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கு தான். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்திருக்கோம் இந்த சூரியமலை காட்டில். பரவாயில்ல, அந்த பெரியவர் வந்து வழி காமிச்சங்காட்டியும் அப்படியே வந்துட்டோம். பெருமாள் கும்பிட்டாச்சு. இது வந்து தேங்காய் சட்டையில் வச்சுருக்காங்க. தேங்காவோட இதுதான். இது வந்து ஒரு உண்டியல் மாதிரி இங்கே வழிபடுறவங்க வச்சுருப்பாங்க. அது ஆனால் எல்லாம் கரையான ஏரியாவில் அழிஞ்சிருச்சு. அதில் நத்தை, அந்த அட்டையோட ஓடு எல்லாம் இருக்குது. இது வந்து உள்ளூர் மக்கள் வழிபடுற ஒரு கல் திட்டை. இது வந்து உம்மாதி பெருமாள்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க வந்து வழிபடு பெருமாள். இங்கே இருக்கிறவங்க வழிபட்டு இருக்காங்க. ஆமாம். இது வந்து லாமண்ணா, இது வந்து பேருக்கான இதை தொலைவு வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் அவ்வளோதான், கும்பிட்டு போயிட்டுருக்கோம். ரிட்டன் கீழே போகிறோம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான் இது, இந்த ஏரி வர்றது. இந்த ஊர்க்காரங்க யாராவது துணை இருந்தால் மட்டும் மேலே ஏறி வரலாம். நாங்களே தெரியாமல் வந்தோம். பட் கீழே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா அந்த திருப்பதி பெரியவர், அவர் வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம், திரும்ப வழி மாதிரி போயிடக்கூடாதுன்ட்டு திரும்ப கூட வந்து இந்த கோயிலுக்கான வழியை காமிச்சு கொடுத்துட்டு போனார். ஒரு வினோத கண்டு நான் வருகிறது அப்படின்னு சொல்லுங்க.